அதே மாதிரி வந்து ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகையை தாமதமாக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னா இருக்கிற மக்கள்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தொழுகைக்காக இகாமத் சொல்லி டைம் டேபிள் போட்டு அந்த காலத்துல தொழுவது இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ வந்து நிக்கிறாங்களோ அது வரைக்கும் மக்கள் காத்திருப்பாங்க. அதனால சில நேரத்தில் ரசூலுல்லாஹ் முன்னாடியே வந்துருவாங்க, சில நேரத்தில் லேட்டா வருவாங்க, வந்தா மக்கள் காத்து கொண்டிருப்பார்கள். அப்ப ஒரு நாள் லேட் ஆன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறாங்க, எல்லாம் தூங்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சத்தம் போட்டு ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க. எப்படி கூப்பிடுறாங்க? நாமன் நிசாஉ சிபியான், சிறுவர்களும் பெண்கள்லாம் தூங்கிட்டாங்க, ரசூலுல்லாஹ் சீக்கிரம் வாங்க. எப்படி கூப்பிடுறாங்க? நாமன் நிசாஉ சிபியான், பெண்கள்லாம் தூங்கிட்டாங்க, சிறுவர்கள் எல்லாம் தூங்கிட்டாங்க, நீங்க என்ன வராம இருக்கிறீங்களே. அப்ப என்ன விளங்குது? அந்த பள்ளிவாசல் தாமதமாக அந்த தொழுகை நடந்த அந்த இரவுல ஆண்களும் வந்திருக்கிறார்கள், பெண்களும் வந்திருக்கிறார்கள், சிறுவர்களும் வந்திருக்கிறார்கள். பொம்பளைங்க எல்லாம் தூங்குற அளவுக்கு லேட் ஆகி போயிடுச்சு, அவ்வளவு தாமதமா ரசூலுல்லாஹ் வர்றாங்க. இதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொல்லி கூப்பிடுறாங்க என்ற ஒரு செய்தியை புகாரில 864வது ஹதீஸ்ல பாக்குறீங்க. அப்ப இதுல உங்களுக்கு என்ன விளங்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்கள் சிறுவர்களும் ஆண்களைப் போலவே பள்ளிவாசலுக்கு அந்த தொழுகைகள் 5 நேர தொழுகைகளுக்கு வந்திருக்கிறார்கள். அதுதான் காலத்துல நடைமுறையா இருந்திருக்கிறது. இவ்வளவு தெளிவாக ஆதாரங்கள் கிடைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் வந்து தொழுகையில வந்து நிப்பேன், நீண்ட நேரம் தொழுவிக்கணுங்கிற எண்ணத்தோட நிப்பேன். ஆனால் ஒரு குழந்தை சத்தம் கேட்கணும், உடனே நான் என்ன செஞ்சிருவேன்? சுருக்கமா தொழுதுருவேன். ஏன்? அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்திருக்கிறவங்க தாயார் இருப்பாங்களே, அவங்க வந்து மனம் பாதிக்கப்படுவாங்க. நம்ம புள்ள அழுவுதே, சீக்கிரம் தொழுக முடிஞ்சா தேவலையே, எதுக்கு குழந்தை அழுவுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வந்த தாய் மனம் வேதனைப்படுவார்கள் என்பதற்காக நீண்ட நேரம் தொழ வைக்க வேண்டும் என்று நினைத்த நான் சுருக்கமாக தொழுவித்து விடுகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் குறிப்பிடுறாங்க. இது எங்க இருக்குதுன்னு கேட்டா புகாரியில 707. எதுக்கு இதெல்லாம் நான் ஆதாரத்தோட சொல்றேன்னு கேட்டால் உலமாக்கள் இந்த உரிமையை மறுக்கிறார்கள். அதுக்கு தான் புகாரியில வரக்கூடிய சம்பவங்களையா எடுத்து ரெஃபர் பண்ணியாவது பார்த்து நீங்க சிந்திச்சு பார்த்து, நாங்க சொல்றோங்கிறதுக்காக செய்ய வேண்டாம், குறிப்புகளை ஆதாரங்களை எடுத்து பார்த்தாவது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு உயிர் கொடுங்கள். புகாரியில 707, 708, 709, 710, 868